அனைவருக்கும் வணக்கம்மா. எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் இப்போது ஆட்சியில் இருக்குது. அங்கே யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரா அவர்களை சந்திக்க நமக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய யாழ்ப்பாண பிரிவு தகவல் அளித்ததன் பேரில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக நமது மூத்த வழக்கறிஞரும் அரசியல் ஆலோசகரும் தேசிய மக்கள் சக்தி அரசியல் ஆலோசகர் திரு சிவஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் ஒரு வார பயணமாக இலங்கை சென்று அங்கே கள ஆய்வு மேற்கொண்டார். அங்கே தமிழர்களுடைய நிலைமை என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது நான் சென்று பார்த்து வந்தேன். இப்பொழுது என்ன நிலைமை, ஆட்சியிலே அமர்ந்ததனால் இப்பொழுது என்ன நிலைமை, அதுவும் பாராளுமன்ற தேர்தல்கள்லாம் முடிந்ததுனால இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறது என்று ஒரு கள ஆய்வுக்காக சிவஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் அங்கே சென்று பார்வையிட்டு அது குறித்து அதன் தகவல்களை இங்கே இந்திய நாட்டிலே தமிழ் மண்ணிலே தமிழ் சொந்தங்களுக்காக தமிழர்கள் தொப்புள் கொடி மக்களுக்காக நாம் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் அதனுடைய களப்பணியை என்ன நடந்தது என்பதை உங்களோடு விவரிப்பார். தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்தியாவின் சார்பாக இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நிலையை நேரடியாக மக்களை சந்தித்து களப்பணி செய்து அறிய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகவியலாளருக்கும் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தேசிய மக்கள் சக்தி கட்சி கடந்த அக்டோபர் 2, 2024 அன்று யாழ்ப்பாணத்திலே களப்பணி செய்தது. அதற்கு பிறகு இது வடக்கு பகுதி. இங்கே இலங்கையை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பல நிருபர்கள் இங்கே தெரிஞ்சிருக்கோம். 30 லட்சம் பேர் தான் அங்கே வாழ்கிறாங்க. வடக்கு பகுதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பகுதி. கிழக்கு பகுதிங்கிறது முஸ்லீம்கள், தமிழ் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே மட்டக்களப்பு போன்ற பகுதிகள், அம்பாறை போன்ற பகுதிகள் இருக்கின்றன. அடுத்து நுரோலியாவில் இருக்குது மலை மேலே 6000 கிலோமீட்டர் மலை மேலே இருக்கக்கூடிய மக்கள். இந்த 3 பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, மத்திய பகுதி, இந்த 3 பகுதியில் தான் தமிழ் மக்கள் 10 லட்சம் பேர், ஏறத்தாழ 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்களை நேரில் சென்று கள ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மக்கள் படும் துயரங்களை நேரில் அறிய வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவர் ரவி என்னுடைய ஆலோசனைக்கு இணங்க நாங்கள் சென்றோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அக்டோபர் 24 யாழ்ப்பாணத்தை முடித்தோம். அதில் ரவியும் அவர்களும் வந்திருந்தார்கள். மே 25 தேதிகளில் நுரோலியாவில் இருக்கிறவங்க தான் பூர்வீக தலைவர். 200 வருடங்களுக்கு முன்பு போன தமிழர்கள் அங்கே போனோம். கடைசியாக முஸ்லீம் தமிழர் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு, அம்பாறை முதலான பகுதிகளுக்கு சென்றோம். இதில் நாங்கள் நினைவது என்னவென்றால், தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இந்தியா, அங்கே இருக்கிற தேசிய மக்கள் கட்சி இலங்கை, ரெண்டுத்துக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் தான். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எங்கள் பேரை நாங்கள் வச்சுருக்கோம், அவங்க பேர் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இங்கே தமிழக மக்களுக்கு அவருடைய நிலையை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே சென்று ஆராய்ந்ததிலே எங்களுடைய களப்பணியினுடைய முடிவுகளை உங்களிடையே தருகிறோம். இதில் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியை சந்தித்து நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம். இங்கே இருக்கக்கூடிய அனுரகுமார இலங்கை ஜனாதிபதிக்கு சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம். 3ஆம் தேதி இப்போ நம்மளுடைய பிரச்சனையே, அதிகமான பிரச்சனை, நம்முடைய இந்திய தமிழர்கள் அங்கே செல்வதும், அங்கே மீன் பிடிக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் கைது செய்யப்படுவதும், அங்கே அவர்கள் ஜெயிலுக்கு செல்வதும் இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்கிறது. இது சம்பந்தமாக திரு ராமலிங்கம் சந்திரசேகர் கடல் தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சரை சந்தித்து ஒரு புகாரை கொடுத்தோம்.
அந்த புகாருக்கு அவர் கைது போட்டு கொடுத்தாரு, பரிசீலனை பண்ணேன்னு சொன்னார். அந்த புகாரை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த புகாரை வாங்கி கொண்டு பரிசீலனை செய்கிறோம், எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் என்று அங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உறுதியளித்தார்கள். இந்த மனுவை வாங்கி கொண்டதற்கான கையொப்பமும் இன்று எங்களிடையே கொடுத்துருக்காரு. இந்த மனுவில் என்னென்ன சொல்லிக் கொண்ட விஷயத்தை நான் வரேன். அடுத்து நுராலியா பகுதி ஏற்கனவே சென்று விட்டோம். இப்போ பார்க்க வேண்டிய ஒரே இடம் மட்டக்களப்பு மற்றும் எராலியா அம்பாறை மீதான பகுதிகள் தான். எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை மன கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே உலகத்திலேயே இங்கே தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக தமிழர்கள் வாழக்கூடிய இடம் இலங்கை தான். இங்கே இருக்கக்கூடிய, ஆனால் உலகத்திலேயே மிகவும் கஷ்டப்படக்கூடிய தமிழர்கள் வாழும் இடமும் இலங்கை தான். ஏனென்றால் ஒரு நாடு, நீங்கள் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் ஒரு நாடு, அந்த நாடு வேறொரு நாடு காசாவை தாக்கும், பாலஸ்தீனத்தை தாக்கும். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களை தாக்கக்கூடிய ஒரு அவல நிலையை அங்கே காண்கிறோம். அவர் யாராக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் தமிழாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணம் தமிழ் மேலே இருக்குது, யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்குது, இந்த ஓரத்தில் இருக்கிறது வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் தமிழர்கள் அவர்களாக இருந்தாலும் சரி, நடுவில் இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நுராலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் பொதுவாக சிங்கள பேரினவாதத்தால் அவங்க பௌத்தர்னு ஒரு பேரை வேறு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கும் புத்தருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சிங்கள புத்த பேரினவாத சிங்கள அரசால் அதிகமாக தாக்கப்படுபவர்கள், அதிகமாக உயிரிழந்தவர்கள் அவர்கள் தான். இந்த நிலையில் நாங்கள் இங்கே கலப்படை செய்து வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை அங்கே பத்திரிகையாளரை சந்தித்தது, மக்களை சந்தித்தது, களப்பணி ஆற்றியது முதன்முதலாக இந்தியாவிலேயே தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் என்று நாங்கள் நம்புகிறோம். இதில் நாங்கள் எடுத்த முடிவை பற்றி அதை சொல்லியிருக்கிறோம். அந்த முடிவை நீங்கள் தயவுசெய்து கவனமாக பார்க்க வேண்டும். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கோம். இதில் நாங்கள் முக்கியமான கோரிக்கை அவர்களுக்கு இதில் நீங்கள் படிக்க போகிறீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறீங்க. இதில் முக்கியமாக கோரிக்கை வச்சது 2-3 முக்கியமான கோரிக்கைகள் தான் சார். முதல் விஷயம் செம்மணியில் அதிகாரப்பூர்வமாக 250 மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இது வரைக்கும் மனித எலும்புக்கூடுகள் 250. ரொம்ப அந்த இடத்துக்கு சென்றோம். எங்களால் எங்களுடைய உடல்லாம் அப்படியே புரியிடுச்சு. அந்தளவுக்கு எங்களால் உணர்ச்சி வசப்பட்டோம். அந்த இடத்துல செம்மணின்ற இடத்துல ஒரு எலும்பு 30 வருடம் 40 வருடம் 50 வருடத்தில் அழிஞ்சிடும். 60-70 வருடத்தில் அழிஞ்சிடும். ஆனால் ஒரு பிளாஸ்டிக் அழிவதற்கு 300 வருடங்கள் ஆகும். அந்த செம்மணி இடத்துல ஏறத்தாழ 250 மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. கண்டறியப்பட்டது 249 பேர் இவங்க தான் இன்னார் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் என்னை மனசை முழிக்க சம்பவம் என்னென்றால், ஒரு 6 வயது 7 வயது கூடிய ஒரு பெண், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பெண் பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன பொம்மை எடுத்துகிட்டு போகுது. அந்த பொம்மை அணைச்சிட்டு போகுது. அந்த பெண் கொலை செய்யப்பட்டது. அந்த பிளாஸ்டிக் பொம்மை அணைக்கும் போது அந்த பிளாஸ்டிக் 300 வருடம் நிற்கின்றதுனால அந்த பிளாஸ்டிக்கை வச்சு அந்த பெண் தான் சொல்லி அடையாளம் காணுகிறார்கள். அது மனதை உருக்கிய சம்பவம். அதனால்தான் தான் நாங்கள் அதே மாதிரி இதுக்கு போயிருந்தோம். பல விஷயங்கள் எழுதியிருக்கோம். நான் சுருக்கமாக முள்ளிவாய்க்காலுக்கு சென்றிருந்தோம். நம்ம முள்ளிவாய்க்காலை தமிழகத்தில் அடையாளப்படுத்தி அன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவத்தோடு விட்டுடும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்தியா என்ன சொல்கிறது என்றால், அங்கே ஏறத்தாழ 50,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் 50,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்டது காரணங்கள் அது இது அந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் போகலை. நாங்கள் என்ன விரும்புகிறோன்னா, இப்போ தான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கார்.
இது 2009 முன்னாடி முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு நான் போனேன். முள்ளிவாய்க்கால் சம்பவம் 2009 பிரபாகரன் இருந்ததாக சொல்லப்படக்கூடியவர் தான். அந்த 29 முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் ஏறத்தாழ இறந்தவர்கள் 50,000 தமிழர்கள், இலங்கை தமிழர்கள். நாங்கள் என்ன கோரிக்கை அனுரகுமார ஐயா ஜனாதிபதி வைத்திருக்கின்றோம் என்றால், ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கருதுகோள் உண்டு. நீதி தரமற்ற ஜஸ்டிஸ் நாட் டன் அட் த சேம் டைம் ஜஸ்டிஸ் சீம் டு ஹேவ் பீன் டன்னு சொல்லுவாங்க. நீதி தரப்படணும், அதே சமயத்தில் நீதி தரப்பட்டது என்பது அறியப்படும். நாங்கள் அந்த ஜனாதிபதியிடம் என்ன வேண்டுகோள் எடுத்தோம்னா, ஐயா நீங்கள் இப்போ தான் வந்துடுவீங்க, உங்களுக்கும் முள்ளிவாய்க்கால் இது சம்பந்தம் இல்லை, ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். என்ன அதிலே ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறார், நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி, செம்மதியில் கண்டுபிடிச்சதெல்லாம் கம்மி, 250 நானே என்னுடைய மேலதிகாரியுடைய கட்டளை கிடங்க 500-600 பிணங்களை இங்கே புதைத்திருக்கிறேன், எரித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் இலங்கையினுடைய சிங்கள சிப்பாய். அவர் ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கார், இன்றைக்கி பெரிய கேடரில் இருக்கார். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் விசாரணை தயவு செய்து சர்வதேச விசாரணையாக அமைய வேண்டும். அது மட்டும் இல்லை, எங்கே தமிழர்கள் போனாலும் அவர்களால் யாழ்ப்பாண கோட்டையை பிடிக்க முடியல, சிங்கள இராணுவத்தால் பிடிக்க முடியல. அதனால் எங்கே தமிழர்கள் கிடைச்சாலும் புதைகுழியாக அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை கொன்று மனித புதைகுழிகளை சிங்கள அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. அதுக்கும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஜனாதிபதியை மக்கள் தேர்ந்தெடுக்காங்க, அதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ன டிமாண்ட் வைக்கிறது என்றால், நீங்கள் சர்வதேச விசாரணையை தயவு செய்து அமல்படுத்துங்கள். சர்வதேச விசாரணை என்றால் அந்த குற்றத்தை செய்தது யார், அந்த போலீஸ் அதிகாரி யார், அந்த சிங்கள அதிகாரி யார், அவர்களுக்கு தண்டனை. இது போன்ற முறையில் நீங்கள் செய்தால்தான் மீண்டும் இது போன்ற கொலைகள், இது போன்ற மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் என்பதால் நீங்கள் அழுகூர்ந்து தயவுசெய்து உடனடியாக சர்வதேச விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இதில் இந்த கடிதத்திலே 3-4 இடங்களிலே சர்வதேச விசாரணையை கேட்டிருக்கிறோம். ஒன்று செம்மணி புதைவெளி விசாரணை, அங்கேயும் கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்ட அளவிலே 600 பிணங்கள் இருக்கின்றன. அடுத்தது மண்டத்தீவு புதைவெளி பிரச்சனை, அடுத்தது கொக்கு தொடுவாய் புதைவெளி, முள்ளிவாய்க்காலை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டு அங்கே 50,000 மக்கள் சடங்கு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முள்ளிவாய்க்காலில் தமிழ்நாட்டில் ஒரு முள்ளிவாய்க்காலை ஏற்படுத்தி அங்கே சென்று சடங்கு செய்வதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் விரும்புவதெல்லாம் முள்ளிவாய்க்காலிலே 50,000 இலங்கை தமிழர் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச விசாரணை அந்த சர்வதேச விசாரணை செய்தால்தான் நீங்கள் எந்த அதிகாரி அதை செய்ய சொன்னார் என்ற நிலவரம் தெரியும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி விரும்புகிறது. அடுத்து ரொம்ப சுலபமாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ரொம்ப சுலபமாக என்ன சொல்லுது, இவனை காணோம் அவனை காணோன்னு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் புதைகளிலே பல பேர் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை எங்கே போனாலும் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. ஆனால் அங்கே காணாமல் போன சங்கம் வச்சு அதுக்கு தலைவரை வச்சுட்டு தேடிட்டுருக்காங்க. இந்த சிங்கள அரசு என்ன பண்ணுது, வந்தோடனே இங்கே ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து காணாமல் போனோன்னா மேன் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் போடுவாங்க. மேன் கொஞ்ச நாள் கழிச்சு அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, மேன் மிஸ்ஸிங்கு இறந்து போயிட்டாங்க. அதை போன்ற ஒரு செயலை அங்கே சிங்கள பௌத்த பேரினவாத சிங்கள அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் காணாமல் போனார்களோ அவர்களுக்கு நீதி வாங்கணும். எப்படி காணாமல் போயிடுவோம்? ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு அல்லது வடகிழக்கில் மட்டக்கிழப்பிலையோ அம்பாறையிலையோ இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு அல்லது நுராலியால் இருக்கக்கூடிய போராளி குழு ஒரு காணாமல் போனால், எப்படி காணாமல் போனால், அவர்கள் கடைசியாக அவரை பார்த்தது யார், இதை பற்றியெல்லாம் விசாரணை தேவை.
காணாமல் போயிட்டான்னு ஒரு எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டு கடைசியில் செத்து போயிட்டான்னு ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஒரு வழக்கமான செயலாக சிங்கள அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறது. இதுக்கு அனிரகுமாராவை நாங்கள் குறை சொல்லவில்லை. அவர் ஒரு வருடம் தான் ஆகுது. முதல் தேர்தலில் அவர் இலங்கை தமிழர்கள் தான் வென்றார். இலங்கை தமிழர் ஓட்டு விகிதமும் அவர் வாங்கியவர்களுடைய ஓட்டு விகிதத்தினுடைய வித்தியாசமும் நம்ம தமிழர்கள் ஓட்டு போட்டதுனால வெற்றிருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். எனவே உங்கள் வெற்றிக்கு காரணமாக நீங்கள் வந்தாலாவது இலங்கையிலே தமிழர்கள் நீதி வழங்குவீர்கள், அமைதி ஏற்படுத்துவீர்கள் என்று அங்கே பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கருதியதால் தான் உங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய அமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இந்தியாவிலிருந்து தமிழ் மீனவர்கள் அங்கே செல்கிறார்கள். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 அடுக்கு நீதிமன்றம் இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் அடிஷ்னல் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஹைகோர்ட் இருக்கும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் 5 அடுக்கு நீதிமன்றங்கள். 5 அடுக்குனால ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அவனுக்கு 4-5 வாய்ப்புகள் அவன் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு 4 அல்லது 5 வாய்ப்புகள் இந்தியாவில் உண்டு. ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. இலங்கையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு தண்டிக்கப்பட்டால் அங்கேருந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு மீனவர் போகிறார், ஒரு மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, ஒரு தண்டிக்கிறாங்க, அவர் படைக்கெடுத்து போகிறாரு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவருக்கு அபராதம் போடுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் அங்கே 3 அலகு தான். நம்ம இந்தியாவில் 5 அலகு, 5 இடத்துல 5 இடம் வரைக்கும் நீங்கள் போய் அப்பீலுக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் இலங்கையிலே 3 அலகுகள் தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட். இதை இப்போ உடனடியாக நீங்களோ நானோ இங்கே கூட யாரும் திருத்த முடியாது. இதை ராஜாங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். யார் நடத்தணும்? இந்தியா நடத்தணும். இந்தியா யாரோடு நடத்தணும்? இலங்கையோடு நடத்தணும். இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். சும்மா கூப்பிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு அங்கே இலங்கை தமிழர் போனாலும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பயன் இருக்குது? இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா இங்கே இருக்கிற தமிழக அரசியல் கட்சி எங்களையும் சேர்த்து நாங்கள் சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை பேசி அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க, அந்த தண்டனை கொடுத்து தப்புன்னு நாங்கள் போகிறதுக்கு ஒரு அதுக்கு பேசி ஏதாவது பேசினா தானே முடிவு தெரியும் என்ற முறையில் இந்தியாவுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கவங்க தண்டிக்கப்பட்டால் அங்கே மற்ற இது இருக்குது, கிளிநொச்சியில் தான் முள்ளிவாய்க்கால் இருக்குது. இது போன்ற பல மாகாணங்கள் அங்கே இருக்குது. மொத்தம் 25 மாவட்டங்கள் இருக்குது, 9 மாநிலம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தண்டிக்கப்பட்டால் இங்கேருந்து ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து போகிறாரு, அது மன்னார்லேயோ இல்லை கிளிநொச்சிலையோ ஏதோ ஒரு இடத்துல தண்டிக்கப்பட்டார்னா அடுத்த கட்டம் அவர் யாழ்ப்பாணம் ஹைகோர்ட் தான். யாழ்ப்பாணம் ஹைகோர்ட்டு தான் ஒரு அப்பீல் போடணும். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் நிரந்தர தீர்வு பேசி முடிவு பண்ணுறதுக்கு எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு தற்காலிக வழியை என்ன சொல்கிறோம் என்றால், அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே மிகச்சிறந்த தமிழ் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து கொழும்பு வரைக்கும் போகிறதுக்கு பயணச்சலுகைகள் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து போய் அங்கே ஜெயிலில் வரக்கூடிய படகுகளை இருக்கக்கூடிய நமது இந்திய தமிழ் மீனவர் தானே போகிறோம். குஜராத்லேயோ கல்கட்டாவில் இருந்தால் மீனவர் அங்கே போகிறோம். நம்ம ராமேஸ்வரத்திலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் தானே போகிறோம். அந்த தமிழ் மீனவர்களை, இந்திய தமிழ் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வழக்கறிஞர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுங்க. கொழும்பு போய் அவன் அப்பீல போயிட்டு சும்மா பேப்பர் அடித்து அடிச்சுட்டா கொழும்பு என்ன பண்ணுவோம்? கொழும்பு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவோம்? உடனடியாக யாழ்ப்பாணத்தில் கொடுத்த தீர்ப்பை உறுதி செஞ்சுட்டு போயிடும். அதனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ன கேட்கிறது என்றால், ஐயா தயவுசெய்து அந்த அப்பீலை நடத்தக்கூடிய கொழும்பு உச்சநீதிமன்றத்தில் நடத்தக்கூடிய
அந்த வழக்குக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து போகக்கூடிய தமிழக வக்கீல் இலங்கை தமிழ் வக்கீல்களுக்கு நல்ல ஊதியம் கொடுங்க. அங்கேருந்து 8 மணி நேரம் ஆகுது பஸ்ஸில், ட்ரெயினில் 6 மணி நேரம் ஆகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வழக்கறிஞர் அப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே தண்டனை வாங்கப்பட்ட ஒரு தமிழ் மீனவனுக்காக கொழும்புக்கு போக வேண்டும் என்றால் தயவுசெய்து இது ஒரு தற்காலிக தீர்வு தான். நான் சொல்கிறது ஒரு தற்காலிக தீர்வு தான். நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ என்னைக்கு முழுசான தீர்வு கிடைக்கும்னு தெரியாது. அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் ஒரு தற்காலிகமாக ஒரு தீர்வை நீங்கள் வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்தது, அங்கே அதிர்ஷ்டவசமாக அந்த தேர்தலில் இலங்கையில் நடந்த தேர்தலில் போலி வாக்காளர்கள் கிடையாது. போலி வாக்காளர்கள் அங்கே கிடையாது. 2வது, பொதுவாக அங்கே வாக்குக்கு பணம் கொடுப்பது கிடையாது. இந்த 2 உயர்ந்த அம்சத்தையும் நாங்கள் பார்த்தோம். இதில் உங்களுக்கெல்லாம் பணியுடன் நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புவது, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வெற்றிக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கிறது நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, பரவாயில்ல. அதே மாதிரி வடகிழக்கில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு அம்பாறையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், முஸ்லீம் தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய நல்லா அவங்களும் வளர்ந்து வராங்க. இதில் முதலாக சென்ற மலையக தமிழ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நுராலியாவில் இருந்தாங்க. அவங்க 6000 மைலுக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம இமயமலைக்கு பாதி அளவுக்கு அவங்க இருக்காங்க. அவங்க எதுவுமே கிடையாது. அவங்க இன்னும் தகர டப்பாவை தான் வாங்குறாங்க. ஆனால் உலகத்துக்கு மிகப்பெரிய அரிய தேயிலை கொடுக்கக்கூடிய இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ந்து 2 தான் காணும். ஒன்று அங்கே இருக்கிற தேயிலை, 2வது அங்கே இருக்கிற டூரிசம். அந்த இந்தியாவுடைய இலங்கையினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு நல்லது பண்ணுவோம். அவங்க யாரோடையா இருந்து போகணும், அவங்க வரட்டும் வராமல் போகணும், அது 2வது விஷயம். அவங்க தமிழரோட. ஆனால் அந்த மலையக தமிழர்கள் புவியியல் ரீதியாக இந்த தமிழோட இணைவது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் இலங்கை பிடிக்கின்ற நடுவராக இருக்காங்க. எனவே இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் இந்திய அரசுக்கு வைக்கிறோம். இந்திய அரசு எங்களுடைய நேர்மையை புரிந்து கொண்டு இதில் செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறோம். நீங்கள் கேள்வி கேட்கணும்னா இதில் இன்னொன்று குறிப்பாக மறந்துட்டேன்னா, அங்கே இருக்கும் ஊடகவியலாளர்கள், அங்கே 49 ஊடகவியலாளர்கள் நம்ம இப்போ நீங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் எல்லாம் வந்தீங்க, நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனால் யாழ்ப்பாணம் ப்ரெஸ் கிளப்புக்கு போனால் எல்லாத்துலேயும் படம் ஒட்டி வச்சுருக்காங்க. நான் யாழ்ப்பாணம் ஊடகவியலாளர் சங்கத்துக்கு போனேன். அங்கே நுழைஞ்ச உடனே அங்கே ஒரு 10 படம் ஒட்டியிருந்தாங்க. என்னங்கன்னு கேட்டேன். இங்கே 49 ஊடகவியலாளர்கள் படுகொலை, சிங்கள பௌத்த பேரின வாதத்தால் கொல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ 49 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருத்தருக்கு தான் நீதி கிடைச்சிது. அவர் பேர் மயில் வாகனம் நிமல். அது ரொம்ப என்ன குறிக்கிடுச்சு. புரஸ்காரங்க வரீங்க, செய்தியை பகிர்றீங்க, அதுக்காக நீங்கள் கொலை செய்யப்படலாமா? அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யலாம். அவங்க குடும்பத்துக்கோ அவங்க மனைவிமாக்கோ எதுவும் உதவி செய்யலாம். அந்த இஷ்யூவும் பெண்டிங்காக இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த 49 பேர் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், அதுக்கு ஒரு விசாரணை வச்சு இனிமேலாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அவர்கள் பத்திரிகை வந்து ஃபோர்த்து பில்லர்னு சொல்லுவாங்க. இப்போ நாலாவது தூண் என்று சொல்லுவார்கள். எனவே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். இதையெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கடல்துறை அமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையை அவர்கள் கவனிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருந்தால் இது ஒரு சிறு முயற்சி. இது வந்து நாங்கள் முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. மிகுந்த அடக்கத்தோடு ஒரு சிறு முயற்சியை செய்திருக்கிறோம். இந்த சிறு முயற்சிக்கு தேசிய மக்கள் ஜனசக்தி கட்சி சார்பாக உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளுக்கு சம்பந்தமாக இருந்தால் கேட்கலாம். ஆனால் இப்போ செம்மணி புதைக்குழியில் பார்த்தீங்கன்னாக்கா 248 பேர் இப்போ அடையாளம் காணப்பட்டுள்ளது. 248 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கு.
ஆனால் இன்னும் அது போன்ற புதைக்குழிகள் நிறைய இருக்கின்றனங்க. அங்கே இருக்கிற சில எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்திய ஒரு அம்மையார் இருக்காங்க, அவங்களுடைய தம்பியை காணோம், எங்கே இருக்கான்னு தெரியல, பாவம் அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்கள் தேடிக்கிட்டு இருக்குது, குடும்ப உறவினர்களையும் நண்பர்களையும், ஆனால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போது வந்திருக்கிற அரசு மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த விசாரணை என்பது ஐயா இப்போது மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறது சர்வதேச நிலையில் ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று. அந்த சர்வதேச விசாரணை என்பது நம்ம ராமலிங்க சந்திரசேகர் அவர்கள், தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி அவர்கள், அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஏற்கனவே நம்ம அதுக்கான விசாரணைகளை நேர்மையாக தானே செய்து கொண்டிருக்கின்றோம், இதை சர்வதேச என்கின்ற முறையில் அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு நடத்தினா என்ன வரப்போகுது, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை திருப்பி கேட்டார். அதுக்கு தான் சொன்ன, சர்வதேசம் என்பது இந்தியா கூட இருக்கலாம், இந்தியா விசாரணை பண்ணலாம், மத்திய அரசாங்கம் இங்கே மோடி அரசாங்கம் இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அது உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மனு அனுப்பியுள்ளோம். அவர் அதற்கான ஒரு முயற்சியை எடுத்து இதை நேர்மையான விசாரணை மேற்கொண்டு தமிழர் இனத்தை எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை ஒரு ஆய்வறிக்கை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம், செய்வார்கள் என்று நம்புகிறோம். அப்ப இந்தியா ஆதரவு கொடுக்கல, மோடி அரசு தான். அப்போ மோடி அரசு தான், அதான் கரெக்ட். மோடி அரசுக்கே கொடுப்பீங்க, நீங்க அதை கொடுக்குறீங்க, இல்ல அதுக்கான வழி ஏற்படுத்துவாங்க. ஒவ்வொரு காலகட்டமும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அன்னைக்கு இருந்த ராஜபக்சே ஜெயவர்தன அரசு என்ன செய்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்திருக்க அனுரா அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றதுன்னு தெரியும். இன்னைக்கு புதைக்குழியில் இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நாங்கள் நேர்மையாக தான் பண்ணுறோன்னு அவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்க இந்திய அரசு அன்றைக்கு என்ன நடந்தது, இன்றைக்கும் இந்தியா மீது தமிழர்களுக்கு அளவலாவிய வெறுப்பு உணர்ச்சி இருக்கிறது. ஏன்னா ஒரு மருத்துவமனையில் கூட அங்கே அன்றைக்கி ஐபிகேஎஃப் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா அங்கே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம், இன்றைக்கு நல்ல உறவுகளை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் நம்புகிறோம். அதனால் இந்திய அரசு செய்தால் இந்திய அரசு இல்லை, ஒரு பிரான்ஸ் அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணுற இல்லை, விசாரணைக்கான ஒரு செயல்பாடு தான் நம்ம சொல்கிற வழி, வேறு எதுக்கும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லலை. அங்கே நடக்கக்கூடிய விசாரணையே நேர்மையாக நடக்குதா, கூட இருந்து பார்த்து கூட இருந்து வெளிக்கொண்டு வரணும். இப்போது சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது, வன்மம் சொல்லிட்டு ஒரு கொண்டு வரல. அந்த புத்தகத்தை கிருஷ்ணந்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, 11 வயது பெண்ணை அந்த செம்மணியில் இருக்கக்கூடிய டோல்கேட்டில் அவள் பள்ளிக்கூடத்துலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போகும்போது அவளை மறித்து அவளை கொண்டுட்டு அவள் குடும்பத்தார் தேடி வரும்போது அந்த 4 பேரையும் சேர்ந்து அந்த புதைக்குழியில் பிடிச்சி அப்போ நடத்த ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை இப்போ தீர்வாக வந்திருக்கு, இப்போ வெளியே வந்திருக்கு. இதை பற்றி எழுதினது, ஒரு புத்தகத்தை வெளியிட்டது ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர். இப்படி மாற்றங்கள் மற்ற நாடுகளில் இருப்பவர்கள் இன்வால்வ் ஆனாதான் இதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதனால் நம்ம பக்கத்து அண்டை நாடான நம்ம இந்தியா அதுக்கு தலையிட வேண்டும் என்பது தான் நம்ம கோரிக்கையாக சொல்கிறீங்க, வேற ஒன்றா அங்கே எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அது உள்ள நடக்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம் தெரியாது. தமிழர்களே அங்கே பிரிஞ்சு தான் இருக்கிற சாதியாளர்களே ரொம்ப பிரிஞ்சு கிடையாதுங்க. நிறைய வன்கொடுமையே அங்கே நடக்குது அப்படின்ற தமிழ்நாட்டில் நடக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நடக்குதுன்ற நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், பேப்பர்லையும் புக்குலையும் மற்ற விஷயங்கள்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொன்ன இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை, இந்த ஒரு 2 வருடமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னாக்கா, நம்ம இப்போ வட இந்தியர்கள்லாம் இங்கே தமிழகத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வேண்டுமென்றே செய்யப்படுகிறதா வேண்டாம் என்று செய்யப்படுகிறதா தெரியாது. இதே போன்று இலங்கையிலும் நடந்து கொண்டிருந்தது. ஏன்னா இலங்கைவாதிகளை அரசியல் அதிகாரிகளாக அங்கே அமர்த்துவது செய்வது தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு சூழல்லாம் இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த ஒரு வருடம் இந்த ஆட்சி வந்த பிறகு, ஒரு தேசிய மக்கள் சக்தி கட்சி அங்கேயும் ஆட்சி வந்த பிறகு ஒரு மாற்றத்திற்கான செயல்பாடுகள் நடந்து வருகிறதாக தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்புகிறார்கள். இளைஞர்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ பார்த்தோம்னாக்கா. ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது புதிய அரசாங்கத்திலிருந்து. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப புதிய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவும் அவருடைய கோரிக்கையுமாக அங்கே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம்.
10 நாளில் வெளியிடப்படும். இங்கே 10 நாள் வெளில வந்த பத்திரிகைகள்லாம் இருக்குது, அதை பற்றின செய்திகள்லாம் இங்கே இருக்குது. இலங்கை தமிழர்களுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்பதுக்காக இது சமீப காலமாக. முந்தைய காலத்தில் நிறைய பாதிப்புகள் அவர் சொன்ன மாதிரி கோட்டைக்குள்ளே போகவே முடியல. ஒரு சில இடத்துல அப்படியே மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டம் கட்டி அப்படியே அழிச்சிருக்காங்க, வெளியே வர முடியாமல். இதெல்லாம் நிறைய நடந்திருக்காங்க. பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்கே சொல்ல போனாக்கா ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு கையும் ஒரு காலே இல்லை, வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம சிறு முயற்சியாக இதெல்லாம் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கு. எல்லோருக்கும் நன்றிம்மா.